God love never fail. இங்கிலீஷ்ல சொல்றேன்னா, God love never fail. கிறிஸ்துவின் அன்பு தோல்வி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ அன்பு சொல்லுங்க, மனுஷ அன்பு தோத்து போயிடும். மனுஷ அன்பு ஏமாந்துரும். மனுஷ அன்பு மறைஞ்சு போயிடும். ஆனா இயேசுவின் அன்பு ஒருபோதும் மறையாது, அது விலகாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயேசுவோட அன்பு எப்படிப்பட்டது? வாட் கைண்ட், எப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு வார்த்தை மூலமாய் நம்மளுக்கு பேசப்படுகிறது நம்ம தியானிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம், John chapter 3. கிறிஸ்துவின் அன்பு தோல்வி இல்லை, நோ ஃபெயில். கிறிஸ்துவின் அன்புல என்ன இல்ல? சொல்லு மேடம். தோல்வி இல்ல. கிறிஸ்து அன்புக்கு not fail. God love never fail. நீ உன் அன்பை பார்க்கலாம், மனுஷ அன்பை பார்க்கலாம். ஆனா தேவனோட அன்பை பாருங்க, அது ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. God love never shame for you. உன்னை வெட்கப்படுத்தாது தேவனோட அன்பு. அல்லேலூயா. தேவனோட அன்பை நீங்க எப்படி பார்க்கணும்னா, வாசிப்போமாக 17 இருந்து 21. John chapter 3 verse 70 to 21. யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே. நல்ல வார்த்தையை கேளுங்க, லிசன் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கவனிங்க. வார்த்தை கவனிச்சீங்கன்னா அந்த வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு ஒரு புரிந்துணர்வு, நம்மளுக்கு ஒரு விளக்கம், நம்மளுக்கு ஒரு தெளிவு. கடவுளுடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். ஜஸ்ட் உங்களுடைய மென்டாலிட்டியை மாத்துங்க, சுபாவங்களை மாத்துங்க. எப்பயும் நீயே கடவுள்கிட்ட பேசிட்டே இருக்கக்கூடாது. அப்படி வளர்த்துட்டாங்க நம்மள, அப்படிதான் வளர்த்தாங்க. போ மின்னுக்கு நெல்லு, நீ சொல்லு, உன் குறையெல்லாம் கடவுள் தீர்த்துருவாரு. மாறுங்க. இன்னைக்கு கடவுள் சொல்றத, இயேசு கிறிஸ்து சொல்றத நீங்க கேளுங்க, அந்த வார்த்தைப்படி நம்புங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அன்பை உருவாக்கும். ஆமென். அங்க சொல்லப்படுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. உலகத்தை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற நம்மள எல்லா விதமான நியாய தீர்ப்புல, பொல்லாங்கல, நீ செய்கிற தீமையில, அக்கிரமங்கள்ல, பாவங்கள்ல, நீ பேசுகிற வார்த்தையில உன்னை கொல்லாதபடி, உன்னை நியாய தீர்க்காதபடி. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ சக்கர்லயே தவறான ஒரு புரிந்துணர்வு என்ன தெரியுங்களா? கிறிஸ்து எனக்காக வந்துட்டாரு, அதனால நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்ன மன்னிப்பாரு. அது ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம் டமார் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ செஞ்சுக்கிட்டே இரு, உன் பாவம் பெருக பெருக தேவனோட கிருபை பெருகிட்டே இருக்குமா. ஆனா மறந்துடாத, பாவத்தின் சம்பளம். ஒரு நாள் கூட அந்த பாவத்தினால நீ சந்தோஷமா வாழ முடியாதுயா. ஒவ்வொரு நாளும் உன்னை குத்தம், ஒவ்வொரு நாளும் உன்னை வேதனைப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் உன்னை குற்றப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் உன்னை கலங்கப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போக அந்த பாவம் உன்னை வஞ்சிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவோ உன்னை ஆக்கினி தீர்ப்புக்கு உன்னை தீர்க்காதபடிக்கு, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு. பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. அவர்னால, யார்னால? இயேசுவினால. இன்னைக்கு இயேசு ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். நீ இயேசு கிட்ட வந்து சரி
சொல்றாரு? அவர் இடத்துல வர சொல்றாரு, மனம் திரும்ப வர சொல்றாரு, மனம் மாற வர சொல்றாரு, பாவத்தை விட்டு விலக வர சொல்றாரு. உன் அக்கிரமத்தை மாறி வா, அறிக்கை செய்து வா. இன்னைக்கு அநேக பேர் தெரியல, பாவத்தை எப்படி விடணும்னு தெரியல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமையை விட்டு எப்படி விலகணும் தெரியல, நீ போய் கொண்டிருக்கிற உன்னுடைய வழிகள் எப்படிப்பட்டது, எப்படி வாழ்ற? வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்காத, நீ என்ன ஆக மாட்ட? பாவம் மறைக்கிறவன் வாழ முடியாது. உன் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை நீ மறைச்சு வச்சாலும் உன் வாழ்க்கையில நல்ல சுகமான வாழ்க்கை வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு சுகமாய் ஒரு வாழ்க்கை உண்டாக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் உண்டாக்க முடியும். அதை அறிக்கை செய்தாதான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கத்தை பெறுவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆக்கினை தீர்ப்புல அவர் தீர்க்க வரல. அப்படியா? அப்படிதான் போட்டிருக்கு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை. அநேகர் சொல்றாங்க, புண்ணியம் செய், நன்மை செய், போய் சமூக சேவை செய். ரோட்ல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் யாரையும் நல்லது செய்யறவங்கள நான் ஷேம் பண்ணல. பட் நீ செய்கிறதுனால தேவனுக்கு என்ன நன்மை? ஹலோ, புரியுதுங்களா? அன்னதானம் கொடுக்குறீங்க, சேரிட்டியா சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்க. அவன் வாழ்க்கையில அந்த அன்னதானத்தினால அந்த ஒரு ஃபுட் ஃபேர், இந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்து ரோட்ல கொடுப்பாங்க, சேரிட்டி, ஹோம்லெஸ் வேலை இல்லாம வீடு தெருவில் இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பாடு தரீங்க, நீங்க தர்றது தவறுன்னு சொல்ல. அதனால அவங்களுக்கு என்ன நன்மை? தேவனுக்கு என்ன நன்மை? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மை என்னதென்று நீங்களும் நான் அறிந்து கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை, நல்ல கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு யாருடைய உத்தரவுனால இயேசு வந்தாரா? பிதாவுடைய சித்தத்தினால, உத்தரவினாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மள எல்லாரையுமே மீட்கணும், நம்ம எல்லாரையும் காக்கணும், நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும்னு சொல்லி தன் குமாரனை பிதா என்ன பண்றாரா? அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புறாரா? தண்டிக்கவோ, உங்களை நரகத்துல தள்ளவோ, உங்க பாவத்தை உங்களுக்கு இந்த அடி, நீ இந்த பாவம் செய்துட்டா இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளு. போன வாரம் கூட சொன்னேன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இது பழைய ஏற்பாடுல உள்ளது. பழைய ஏற்பாடுல இப்படியாக சட்டங்களை உண்டாக்குனாங்க. ஆனா நம்ம தேவன் அதற்காக வரல, உன்னை தண்டிக்க வரல. அதுக்காக நீ பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா பாவமும் செய்யக்கூடாது. உன்னோட அக்கிரம வாழ்க்கையில இருந்து நீ மன திரும்ப வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அதான் அன்பு. இன்னைக்கு தேவனுடைய அன்பு உன் வாழ்க்கையை மாத்தணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிறத தேவனோட அன்பு மாற வைக்கணும். கசப்பு இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம், பகைகள் இருக்கலாம், வெறுப்புகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், போராமைகள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு உன்னை மாற்றும், உன்னை மாற செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பாருங்க, உடனடியா ஒரு மனுஷனுக்கு உடனடியா நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம், அவங்கள பகைச்சிடுறோம், அவங்களுக்கு விரோதமா பேசிடுறோம்.
அல்லேலூயா. எனக்கு இந்த ஊழியத்தில் ரொம்ப அனுபவம். அல்லேலூயா. நல்லா பழகி நல்லா பேசி ஒரு குடும்பம் போல நினைச்சு ஒரு இப்படின்றதுக்குள்ள ஏதோ 10 வருஷம் பாரம்பரிய பகை மாரி நம்மளுக்கு எதிர்த்து நம்மளுக்கு பேசும்போது ஐயோ இருதயம் உடையும், சோர்ந்து போவோம். நம்மளுக்கு விரோதமா நிக்கிறாங்களேன்றது வெளி உள்ளவங்க தெரியாதவங்க இல்ல, நம்ம கூட பழகணவங்க. ஆமென். அந்த சூழ்நிலையில இந்த இயேசு அன்பு இருக்கு. அந்த அன்பு இருந்தாதான் நம்ம எல்லாரையும் மன்னிக்கவும் முடியும், அவங்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இயேசு கிறிஸ்து நியாய தீர்க்க வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்க தெளிவாக சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. நல்லா கவனமா கேளுங்க, இந்த பிரசங்கத்தை நல்லா கேளுங்க. நீங்க இன்னும் அதே விரோதத்துல, அதே பகையில, அதே எண்ணத்துல, அதே சுபாவத்துல, அதே மாதிரி இருக்காதீங்க. வார்த்தையை கேட்டுட்டீங்கன்னா நீ கிறிஸ்துவ போல மாறிடணும். யாரு போல? மரியாக்கா, யாரு போல மாறிடணும்? கிறிஸ்துவ போல. உன்னை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவ பார்க்கணும். ரூபியை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? டவுட்டா இருக்கு சார். நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவன்னு பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு பிரதர் வந்து, பாஸ்டர் என் காடி ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு வரும்போது ரட்சிப்பாட்ட பேசிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் இந்த காடியை நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன், ஆள் விடுன்னா அந்த காடியில பேத்துக்கு பசங்க நான் விட்டுட்டு போறேன். அவங்களுக்கு வந்த நேரம் பாருங்க, நல்ல நேரம். என்னன்னா அந்த அம்மா அன்னைக்கு அந்த புது காடி எனக்கு பூனையோட கக்கான்னு நினைக்கிறேன், அவங்க மேய்ச்சி அப்படியே காடியில் ஏறிட்டாங்க. அந்த பிரதரோட விசுவாசம் அப்பதான் நான் பாக்குறேன், இனி யாரும் என் காடியில் ஏறக்கூடாது. ஏன் என்ன ஆச்சு? அந்த பாட்டி அம்மா, நீங்களா இல்ல, அது என்னோட ஊழியத்தில் நடந்தது. என் காடியே அந்த என்னது என்ன போபியம் எம்பி, அந்த போபியமே ஓவர் லுக் பண்ணிருச்சான் பூனை கக்கா. மூக்கு கிட்ட வைக்கிற பூனை கக்கா தான் வருதே தவிர அந்த எம்பியா தம்பி வரலையா. இப்படிப்பட்டவங்களாம் எங்கேயாவது தேவன். என் ஊழியத்தில் ஒன்று நடந்தது. கிறிஸ்துமஸ் நியூ இயர் பழைய ஊழியத்தில் ஒரு பாட்டியம்மா கோத்தாமா சேலை எப்பயும் ஏற்றுவேன். நான் தான் வேன் எடுத்துட்டு போவேன், கதவு திறந்து விடுவேன், அவங்கள தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பேன், கதவை சாத்துவேன், கேரை போடுவேன், அடுத்தால ஏற்ற போவேன். இதான் என்னோட ஊழியம். வேன் ஓட்டுறதுற ஊழியம் அந்த பேஷன். ஒரு ஊழியத்துல உருவாக்குற the best place எங்க தெரியுங்களா? டிரான்ஸ்போர்ட். 5 நிமிஷம். இப்பதான் பவுடர் பூசிக்கிட்டு இருக்கோம், அங்க 10 நிமிஷம் வச்சு பி அம்மா இப்பதான் வந்தாங்க, வெயிட் பண்ணி 5 நிமிஷம். அங்க ஒரு தேவன் அந்த தாழ்மை, அந்த பொறுமையை கத்த நம்மளை பார்க்கல. அந்த பாட்டியம்மா ஒரு நாள் நான் அழகா உடுத்திட்டு போப்பேன்லாம் டையிலா எங்க பாசருக்கெல்லாம் டிப் டாப்பா இருக்கணும் ஒளியனா. இந்த பிக்காரி மாரி இல்லாம அப்படி பிக்காரி மாரி அனுப்பி விட்டாரு, நீ போய் உட்காரு கரெக்டா. ஏன் பாஸ்டர் பாப்பாரு, நீ பேண்ட்ஸ அயன் பண்ணலனாலும் ஆபீஸ்ல கூப்பிட்டு ஏன் அயன் பண்ணலன்னு கேட்பேன். இப்பொழுதுனா தலையை ஒழுங்கா வார மாட்டேங்குது, இப்படி போதுங்க, இப்படி என்னடா ஸ்டைல். அன்னைக்கு ஒருத்த பார்த்தேன், இங்க இல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது தென்னை மரம் மேல் கொண்டை கட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்துல நான் ஒரு இன்சார்ஜ் நேரம் சொல்லிட்டேன், அவன் கொண்டை கழட்டாத வரைக்கும் மியூசிக் வாசிக்க முடியாது, யாருக்க சொல்லிடுறீங்க. அதான் அந்த பாசிட்டிவ் சொல்லிட்டேன். அந்த கொண்டையை காட்ட சொன்னேன். ஐயோ கொண்டை கொண்டை கட்டி இருக்கும்போது அழகா இருந்தான், கொண்டை கழட்டுனா பாருங்க அந்நியன் மேல் பண்ணிட்டேன். கொஞ்சம் நாளே அதுக்கு கொண்டையே கட்டியிருக்கலாம் போல. அந்த பாட்டியை நான் வாடிக்கை தூக்கிட்டு வருவேன்,
அவங்க மகன் சொல்லுவாங்க, அவங்க தான் கூட வருவாங்க. ஆனால் அன்னைக்கு நான் அந்த பாட்டிக்கு உடல் சரியில்லை போல அவங்க டைரியை போயிட்டாங்க. என்னோட சட்டமாக டைரி, அவங்களுடைய டைரி. உனக்கு இது வர போட்டனா மூச்சா பாரு சட்டு ஆளுக்கு என்ன நீ ஆட்சி வைக்க தெரியாதா? உன் பிள்ளைக்கு சொல்ல வந்தா தூக்கிட்டு பக்கா போயிட்டு சிரிச்சுக்கிட்டே திருப்பி கொண்டு வந்து அவங்க மகளோட ரூம்ல விட்டுட்டு, சுத்தம் பண்ணுங்க சிஸ்டர், வாஷ்ரூம் காட்டுங்க, நான் சுத்தம் பண்ணுறேன். போய் கழுவிட்டு தொடச்சிட்டு திருப்பி அந்த பாட்டியை அதே விசுவாசத்தோடு கூட்டிட்டு போனாங்க. சிலவங்க செய்வாங்க, சட்டம்லாம் நாரிச்சு இவங்க எப்ப கிளம்புறது, பிறகு அடுத்த வாரம் வாங்க சபைக்கு. உன்னோட அழைப்பு என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நீ நிலைத்திருக்கணும். டோன்ட் பி சேஞ்ச். சூழ்நிலைகளுக்காக, உன் தேவைக்காக, உன் தீர்மானத்துக்காக, உன் சித்தத்துக்காக, உன்னுடைய நம்பிக்கைக்காக, உன் தேவைக்காக நீ மாறாத. நான் கர்த்தருக்காக அழைக்கப்பட்டேன்னு சொன்னா அவருடைய அன்புல நிலைத்திரு. அவருடைய அன்பு எப்பொழுதும் மாறாது. God love never change. நீங்க ஆண்டவருடைய அன்பை தீமையா எண்ணாதீங்க, தீமையா பார்க்காதீங்க. God love never fail. தேவனுடைய அன்பு ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில தோற்று போகாது, ஃபெயில் அடையாது. அவருடைய அன்பு உன்னை மீட்கும்படி, உன்னை காக்கும்படி, பொல்லாத வழிகளை உன்னை காணும் போது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை நீ பாவத்தில் உட்கார்ந்து கிடக்க, சாபங்கள்ல நீ விழுந்து கிடக்க, பிசாசுடைய கட்டில நீ வாழ தேவனுக்கு விருப்பம் இல்லை. God want to make to you. உன்னை விடுதலையாக்கும். ஆமென். போன வாரம் ஆவியானவர் சொன்னாரு, செஞ்ச சபையில ஒரு குழப்பம் வந்துருச்சு. 6வது முடிஞ்சு நான் சிஸ்டர் காட்டில போறோம், போன் வருது. என்ன சொல்லிட்டேன்னா, ஆவியானவர் சொன்னாரு, இன்னைக்கு பேப்டிசம் எடுத்தவங்க 2வது பாவத்தோடு இருக்கிறவங்கள ஞான திருவந்து எடுக்க விடாதேன்னு. நான் அவருக்கு பயந்து செய்யறதா இல்ல பாட்டி அம்மாவுக்கு பயந்து செய்யறதா எனக்கே தெரியல. நடுவில் நிக்கிறேன். அதான் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எதுக்கு ஒரு பக்கம் இடினா மத்த இடத்துக்கு 2 பக்கம் இடியும். அந்த மாதிரி விசுவாசிக்கிட்டே நான் வாங்கிக்கணும், அவர்கிட்டயும் வாங்கிக்கணும். சில நேரங்கள்ல எல்லா இடங்களிலும் ஆவியானவர் சொன்னார்னா உடனடியே கீழ்ப்படிங்க, அங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Spirit of God, whatever it talk to you, என்ன சொன்னாலும் அடியே நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன். தீமைதான், வேதனை தான். கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன், திருவிருந்த அபாத்திரமா எடுத்தீங்கன்னா, திருவிருந்த பாவத்தோட எடுத்தீங்கன்னா, திருவிருந்த தெரிஞ்சோ நீ எடுக்கிறனா, திருவிருந்த எடுத்துட்டு நீ போய் பாவம் செய்யறனா, தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார். ஆக்கினி தீப்பை நீயும் தலையில தூக்கி போடுங்க. Must listen. God whatever never compromise. உன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் பரவாயில்லையா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கறாரு. வார்த்தையின்படி உன்னை விடுதலையாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மீட்கும்படி தான் வந்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் விடுதலையாக்க வந்திருக்கிறார், உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார், உன் வழிகளை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக மனுஷர்கள் மத்தியில இடங்கள்ல ஆக்கடிக்குள்ள அவர்களை தள்ளப்படுகிறாங்க, தூக்க மாட்டாங்க, தள்ளி விட பார்க்கிறாங்களே தவிர அவங்களை உணர்த்தி, அவங்களுக்கு விளக்கி, அவங்களுக்கு சொல்லி மன திரும்ப இடம் கொடுக்க மாட்டாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. யாரால நம்ம ரட்சிக்கப்படணுமா? இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ரட்சிக்கப்படணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய மாற்றும். ரட்சிப்பு என்பது என்ன தெரியுங்களா? அவருக்குள்ள அவரோட வார்த்தையை
நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாக்கணும். அதான் ரட்சிப்பு. உன் வாழ்க்கையை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவோடைய நல்ல சுபாவங்கள், நல்ல எண்ணங்கள் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தங்க உங்கள்கிட்ட வந்து பிரதர், நான் சிஸ்டர், நான் செஞ்சது தவறு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, அதெல்லாம் பெருசு இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க, இனி அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படி சொல்லணுமே தவிர இதான் லாஸ்ட் வார்னிங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தனா பலார்னு கொடுத்துருங்க. அந்த மாதிரி தேவன் நம்மள்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? எத்தனை வாட்டி பலார் வாங்கியிருப்போம் தெரியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்கிற நன்மை, இந்த பூமியில நீயும் அந்த நன்மையை பிறருக்கு கொடுக்கணும். அதான் தேவனுடைய அன்பு. தேவன் மனுஷனை தண்டிக்க வரல, குற்றப்படுத்த வரல, ஆண்டவர் நரகத்துக்கு தள்ள வரல, பனிஷ் பண்ண வரல. ஆனா இன்னைக்கு அநேகர் இந்த தேவனுடைய அன்பை மேக்யூஸ் பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. இயேசுவோட அன்பு பசர், இயேசுவோட அன்பு உண்மைதான். ஆனா நம்மளோட அன்பு தான் பொய். இயேசுவோட அன்பு நம்மளுடைய சுபாவங்களை, நம்மளுடைய எண்ணங்களை மாத்தணும், நம்மளுடைய வழிகளை மாத்தணும், நம்மளுடைய தீர்மானங்களை மாத்தணும், நம்மளுடைய கேரக்டரை மாத்தணும், நம்மளுடைய போகிற பாதைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாறணும். தேவனுடைய அன்பு நம்மளை மாத்தணும். இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனா மாறுதல் வரமாட்டேது. சர்ச் ஒரு மாற்றம் இல்ல, ஒரு வித்தியாசம் இல்ல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து அவரை போல, அவருடைய வார்த்தையை போல, அவர் நடந்து கொள்றது போல உங்களையும் ஆண்டவர் நடந்து கொள்ள சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சபையில கூடி வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனா சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கவும் முடியல, ஒருத்தர் குறைகளை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவும் முடியல. நியாயத்திற்க சர்ச் பண்ண நீ சரியில்லை, நீ ஒழுங்கல், உன் குடும்பம் சரியா, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ யார் பேசுறதுக்கு? நான் சொல்லிட்டேன், இயேசு அப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. உன்னுடைய கிரியை, உன்னுடைய தன்மை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாய் வாழணும்யா. உங்க லைஃப், உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும். கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு அன்பு தோல்வியா தரல. கிறிஸ்துவோட அன்பு எப்பொழுதும் நினைச்சு கேளுங்க, எப்பயும் நினைங்க, எப்பொழுதும் அந்த சிந்தையில இருங்க. ஒரு காரியத்தினால நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அது முடிவல்ல. கிறிஸ்து அன்பு அதுதான் உங்களுக்கு ஆரம்பம். ஆமென். ஒருத்தர் நன்மை செய்கிறார். இப்ப ஜான் நன்மை செய்யறார். வா ஜான், நன்மை செய்யற ஜான். இப்படி நீ அப்படி பார்க்காத, உங்க கண்ணு வச்சுக்கோ, ஏன்னா நிறைய கண்ணு. நீ வந்து இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றாங்கன்னா, விட்டு இப்படி நில்லுடா, பரதநாட்டியம் கிளாஸ் போறியா? நம்ம என்னத்துங்களை கத்துக் கொடுக்குறோம்? இவருக்கு நன்மை செஞ்சுட்டாரு, அந்த நன்மைய இவர் நினைச்சு பார்க்கல, சரிங்களா? இவருக்கு துரோகம் செஞ்சுட்டாரு. இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்? ரஞ்சித் என்ன சொல்லி கொடுப்பீங்க? சொல்லிடுறீங்க.
என்னம்மா சொல்லுவோம்? உனக்கு இது தேவைதான். உன் மூஞ்சில தான் இழிச்ச வாயின்னு எழுதி இருக்குல்ல, அவன் தான் இப்படி ஏமாத்துறான் உனக்கு தெரியுதுல்ல. இனியாவது அகஸ்டின் சிரிக்கிறாரு, ஆனா பேச முடியல. இனியாவது புத்தி உள்ள பிள்ளையா அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணு. இனி இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் யாருக்குமே செய்யாத அப்படின்னு நம்ம ரொம்ப மன்று மாரி கிராமி மாரி நம்ம ரொம்ப, ஏன்னா இவனுக்கு சொல்றதுக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்போம். அந்த அனுபவத்துல கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லுவோம், இவனுக்கு தேவையா, இவனுக்கு உதவி செய்யணும், உனக்கு தேவையா, சும்மா இருக்கிறது இல்லை, போய் உதவி செஞ்சேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் சொல்றாரு, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இவன் அல்ல 10 பேர் இவனை போல உன் வாழ்க்கையில வந்தாலும் நீ செய்கிற நன்மையை ஒரு நாள் விட்டு விட. அதுதான் முடியல. ஏன்னா நம்ம பாம்பு மாரி டக்குன்னு படம் எடுத்து ஒரே கொட்டு. நீங்க கொட்ட மாட்டீங்கக்கா, முழிங்க பாக்குறேன். ஐயா, உன்னோட நன்மை கர்த்தருக்கு முன்பாக இருக்குது, சோர்ந்து போகாம செய். எது எப்படி நடந்தாலும், யாரு என்ன பேசினாலும் சரி, நான் கிறிஸ்துக்காக வாழ்றேன், நான் கிறிஸ்துக்காக செய்யறேன். உண்மையான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்ன தெரியுங்களா? சபித்த பேதுருவை நான் நேசிக்கிறேன்னு சொன்னார் இயேசு. அதான் என் உண்மையான அன்பு. அவர் யாருன்னு தெரியாது, சபிச்சான். அவனை பார்த்து சொல்ற, இந்த கல்லின் மேல் என் சபையை சொல்றாரு, நேசிக்கிறார், அவர் லவ்வை வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், ரொம்ப பேரண்ட்ஸ் சொந்த பிள்ளைங்களை மன்னிக்க மாட்டீங்க. என்ன அன்பு? அன்பு அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆண்டவர் அப்படியே படத்தை, பையன் படத்தை காட்டுவார். ஆராதிப்பே இன்னும் அவன் செஞ்சதை காட்டுவாரு. ஏன் மனசுல பையன் வந்துகிட்டே இருக்கிறான், வாங்கட்டும், இங்க வாங்கிட்டு இருக்கான், அதான் உணர்த்தி. அதெல்லாம் வாங்கறதுக்கு இல்ல, நீ அவனை மன்னித்து, அவனோட குறைகளை மன்னித்து நீ மனம் திரும்பதான் வருது. என்னைக்கு பார்த்திருக்கீங்களா? என்னைக்குமே நம்ம சிந்தையில நம்ம செய்யற தவறு ஒரு நாளும் வராது, நினைக்கவும் மாட்டோம். ஏன்னா அந்த என் நடை நீதி பாதையில் இருக்கிறது. இயேசுவை தவிர நீதி பாதையில யாருமே நடக்க முடியாது. தன்னை ஆராயணும். என்ன சொல்ற, நம்ம அப்படி வாழணும்னா அம்மே சொல்றேன், நீங்களும் நான் கிறிஸ்துக்காக தன்னை ஆராயுங்க. ஆண்டவரே, நான் தோசை மாவு தான், நான் இட்லி தான், மாவு தான், ஆனா எனக்கு தோசையாவும் இட்லியாவும் மாத்துறது நீங்க தான். ஏன் திடீர்னு தோசை இட்லி வருதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறவங்க நம்ம மாறணும். கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நம்ம எண்ணங்களை மாற்றணும், நம்ம சுபாவங்களை மாற்றணும். அவரோட அன்பு நியாயத்திற்க வரல, குற்றப்படுத்த வரல. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் பேர் சொல்ல தெரியலன்னா நம்ம ஒரு அடையாளத்தை வச்சிருவோம். கொண்டைக்காரன், சொட்டை, ஓட்டமில்லன். என்னாலும் நானே யோசிப்பேன், யார் அது? ஒரு தெரியா பசா வந்து ஒரு ஓட்டமில்லன் எப்படி சொல்றேன்? அவருக்கு பச்சை பச்சை சட்டை போட்டிருந்தாரு, அதனால அவருக்கு முத அவரு சபைக்கு வந்தோன்னா ஓட்டமில்லன் சட்டை போட்டிருந்தாரு, அதனால அவர் பேரு. என் பேரு பைபிளை பார்த்து வச்சாங்க ஜேக்கப். பிஸ்கெட்டா? இந்த கிரிக்கெட் பிஸ்கெட் உனக்கு அதான் சொல்லி எப்படி சொல்லிட்டு, வெரி நைஸ், ஐ லைக் தட் பிஸ்கெட், தேங்க் யூ வெரி மச். சொல்லுங்க, that is your company. Yes, why work here? I like professional. ஐயா, யார் என்ன வேணாலும் செய்யட்டும், நீ கிறிஸ்துவின் அன்புல நிலைச்சிரு.
உன்னை சோதிக்கும்படி வந்தாலும் நீ சோர்ந்து போகாத, விழுந்து விடாத. நான் கிறிஸ்து அன்பை நினைத்திருப்பேன். ஆமென். ஏன் ஆவியானவர் சில நேரத்துல உங்க உள்ளத்துல ஒவ்வொரு ஆவி சொல்றாருன்னா அது வேற ஒண்ணும் இல்லையா, கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் உங்களை ஒவ்வொரு ஆக வைக்கும். அல்லேலூயா. உன்னை நியாயப்படுத்த இல்ல, கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நீ செய்யும் போது அங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மற்றவங்க எல்லாரையும் குற்றப்படுத்துறோம், பகைக்கிறோம். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, 1000 நல்லது செஞ்சாலும் அவங்க கண்ணுக்கு ஒரே ஒரு சொல்லுங்களேன், இங்கிலீஷ் மறைக்கிறீங்க பாட்டியம்மா, சொல்லுங்க. 1000 நல்லது செஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாது அந்த ஒரு, அததான் இயேசு மாத்த சொல்றாரு. அந்த ஒன்ன பார்க்காத, அவன் 999 நல்லது செஞ்சிருக்கான், அதை பாரு. இந்த திருவிழத்தை எடுக்கிறீங்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரை பத்தி தப்பு தப்பா நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்மளோட வாய் எது தெரியுங்களா? இந்த போனு தான். யாரை குத்தி காட்டணும், யாரை ஏசணும், யார் என்னென்ன பண்ணிட்டாங்க, யாரு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, யாரு நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கிறாங்க, யாரு ஏமாத்துனாங்கன்னு ஸ்டேட்டஸ்ல போடுது. உண்மையை நீ ஏமாத்தி குழியில விழுவாயாக. அது அவனுக்கு நேரம் அனுப்பிடு. படிக்கிற இடத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், நான் குழியில விழுவா சரண பைத்தியம். மென்டல் சுடாக்கிற மரியாதை செய்வீங்களா? செய்யவே மாட்டாங்க. அவங்க வீட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தம் பைத்தியக்காரத்தனமா இல்ல, ஸ்டேட்டஸ்ல எழுதுவாங்க, I never fail but you fail, your heart is fail, your blood is fail, your ways fail, கடைசியா you fail. 1000 பேர் படிச்சானா காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. சிஸ்டர் காலையில வசனத்தை அனுப்புறாங்க. அந்த வசனத்தை அனுப்புறதுக்கு முன்ன you fail அப்படின்னு யாரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? நான் சிஸ்டரோட மெசேஜ் தட்டலான்னு போவேன், நம்ம ஜெசிகா அக்காவுடைய ஸ்டேட்டஸ் வரும், தட்டி பார்ப்போம், ஃபெயில் 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 ஃபெயில், இங்க கேட்ட மேல அப்படின்னா எப்படி இருக்கும்? இது மூஞ்சிலே காலையில் அடுத்த வாட்டில அவன் மெசேஜ் எஸ்கேவா ஸ்கிப்பா பாருங்க, எல்லாம் பண்ணுதுங்க, ஸ்கிப்பா பண்ணுதுங்க. ஐயா, நீங்க போடுகிறத உன்னுடைய சுயத்தை காட்டாத, உன்னுடைய பலவீனத்தை காட்டாத. இன்னொன்னு கத்து கொடுக்கட்டா? என்ன பாருங்க எல்லாரும் ப்ளீஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், see me, you see me, I see you better. என்னைக்கு உன்னோட பலவீனத்தை உன்னோட எதிராளி கிட்ட காட்டுறியோ அப்பொழுது நீ அடிமை. யார் உன்னோட எதிராளி? யார் உன்னோட எதிராளி? அக்கா யோசிக்கிறாங்க, என் புருஷனோ? யார் உங்களோட எதிராளி? அவனதான் இடுப்பு தூக்கிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட உன் பலவீனத்தை காட்டிட்டீன்னா அந்த பலவீனத்தை வைத்து உன்னை ஜெயிப்பான். ஒருபோதும் உங்க பலவீனத்தை அவன்கிட்ட காட்டாதீங்க. உங்க பலவீனத்துல அவரோட பலன் பூர்ணமா இருக்குல்ல, அந்த பலத்தோட அவன் கைகத்து நில்லுங்க. கர்த்தர் நம்மளோட பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்க. உன்னுடைய சுபாவங்களை விட்டுட்டு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற அந்த அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த வார்த்தையை வாசிக்குமா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்க இயேசு கிட்ட விசுவாசிக்கிறீங்க பாருங்க,
அந்த மரத்தின் மேல ஏறின சகாயு இயேசுவை நம்புறான், இயேசுவை விசுவாசிக்கிறான். பாருங்க, அங்க இருக்கிறவங்க இந்த சகாயு மேல எல்லாரும் வெறுப்பு கொண்டாங்க, எதிர்த்து நின்றாங்க. ஒரு பொல்லாதவன். அவங்களுடைய கண்களுக்கு இந்த சகாயு விரோதமாய் பேசின ஒரு சகாயு. அவங்க எல்லாம் விரோதிச்சாங்க, பகைச்சாங்க. ஏன்னா தீமையா காசு டாக்ஸ் கொலைக்டர் அந்த இடத்துல ரொம்ப பொல்லாதவனா இருந்தான். ஆனா அந்த பொல்லாதவன் இயேசு எப்படிப்பட்டவர், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர் தேடு, அவரை அறிந்து கொள்ளு, அவரை பின்பற்று, அவருடைய வார்த்தையினால மனம் திரும்பு. ஆமென். ஐயா, உங்க இருதயத்துல நீ கசப்போடு கசப்ப வச்சிருக்காதீங்க. பாவக்காய் எப்படி கசக்கும்? அதை காட்டிலும் நீ வச்சிருக்கிற கசப்பு ஒன்றும் துரோவானது. கசப்போடு இருக்காதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கோபத்தின் ஆவியை கொடுக்கல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சிலருக்கு கோபம் வந்துருச்சுன்னா முகமே மாறிடும். டைனோசரா மாறிடும். நார்மலா இருக்கிற குரக்கடாலு டைனோசரா மாறிடும் முகம். அது மூஞ்ச பாக்குறத திரும்பி போயிடலாம். ஏன் கோபம்? சிலருக்கு கோபம் வந்துருச்சுன்னா ரொம்ப டெக்னிக்கா மூவ் பண்ணுவாங்க. என்ன மூவ் பண்ணுவாங்கன்னா, இருக்கிற நாக்காளி ஏத்துவாங்க, போத்தையை போட்டு அடிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் திருப்பி அடிக்காதுல்ல. நீ கோபம் வந்துருச்சுன்னா, நான் 30வது மாடில எதிர் குதிச்சிருக்கேன், கோபம் வந்துருச்சு நான் குதிச்சுட்டேன், திருப்பி உயிரோட வந்துரு. நம்ம டெக்னிக்கா நம்ம கோபத்தை டீல் பண்ணுவோம். ஐயா, மனுஷர் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் நம்மளுடைய இமோஷனலுக்கு, உங்களுடைய வைராக்கியங்களுக்கு, உங்களுடைய செயலுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வருமானால், தேவனுடைய வசனம் நம்மளுக்குள்ள வருமானால், வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ அந்த பாவத்திலிருந்து, நீ அந்த விரோதங்களிலிருந்து, நீ அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மனம் திரும்பி விட்டு வா. நீ போகாத. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? தீமையான வழிகள், பாதைகள் எங்கேயாவது ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லும் போது எங்கேயாவது நம்ம பார்த்துட்டோமா, அவங்களை கூப்பிட்டு சொல்லுவோம், அம்மா இந்த மாதிரி சவகாசம் வேண்டாம், இந்த நபர்களோடு பழகிறதெல்லாம் வேண்டாம், இந்த இடத்துல உன்னை பார்த்து அதெல்லாம் விட்டுருன்னு சொன்னா, அம்மா கிட்ட போய் வேற மாதிரி சொல்றது. பாசுல எல்லாரும் முழுக்க என்ன மானத்தை வாங்கிட்டாரு. ஆனா என்ன மானத்தை வாங்கினான்னு கேட்க மாட்டாங்க நம்ம அம்மாங்க. நேர, ஹலோ பாஸ்டர், யூ ஆர் ஃப்ரீ? எஸ், அடியே நான் ஃப்ரீ. எப்படி நீங்க மகளை மானத்தை வாங்கலாம்? ஒண்ணு கேட்டுட்டாச்சும் என்கிட்ட வந்திருக்கணும். ரெண்டாவது, நம்ம ரொட்டி சாணம் ஏறி திருப்புறதுல பயங்கரமான கில்லாடிங்க. தேர பர்ற ஆக்கிடும். நடந்தது ஒண்ணு, சொல்லுங்க என்னது, சொல்றது ஒண்ணு. ஐயோ, மனசு வச்சு சொல்லாது. ஏய் பிபிசிசி, நீ தப்பா சொல்ற, மனசு சொல்லாது. சரியா? ஆனாலும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் செஞ்சாங்க. பாஸ்டர் இப்படிதான் பேசினாரு. சிஸ்டர் வந்தனம் அப்படியே கண்ணெல்லாம் அந்த ராக்கெட் வந்து இங்க குத்திருச்சு. நம்ம பில்டப் பண்ணி பேசுறதுல விசுவாசம் அதுலதான் காட்டுவாங்க. இதுல குற்றப்படுத்துறதுல விசுவாசமா சொல்லுவாங்க, இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. ஐயா, வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டான். இயேசுவை நம்பாம, இயேசுவை விசுவாசிக்காம ஒருத்த வாழ்றானா, நம்ம வாழ்றோனா, நம்மளுடைய செயல் இருக்குனா, நம்மளுடைய வழி இருக்குனா, நம்மளுடைய வார்த்தை இருக்குனா, நான் ஒன்னு சொல்றேன், நீ ஆக்கினை தீர்ப்புக்குள்ள தீர்க்கப்படுவ. ஆமென். அல்லேலூயா.
நான் சில நேரங்கள்ல நான் வேணும்னே நம்ம சபை விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் அவங்களுக்கு அது பிடிக்காது, ஆனா நான் அவங்கள செய்ய வைப்பேன். எனக்கு தெரியும் அவங்க அதை செய்ய மாட்டாங்கன்னு, ஆனாலும் நான் செய்ய சொல்லுவேன். எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க? இருக்கோம் இல்லைன்னு கை தூக்க இருக்கோம் இருக்காம அவங்களுக்கு நான் என்ன பண்ண கை தூக்கு டிமினேஷனா ரொம்ப. அவன் வேன்ல மட்டும் உட்கார நான் பின்னாடி போனாங்க. அவன் நினைச்சிருந்த பாஸ்டர் வந்தாலே எனக்கு நல்லா தெரியும் இந்த நபருக்கு இந்த நபரை பிடிக்காதுன்னு. நான் வேணும்னே அந்த நபர்கிட்ட கொடுத்து தான் போய் கொடு அவங்கள்ட்ட. அவர் மூஞ்சி அப்படியே மாறும் பாருங்க. நானா? ஆமா நீதான். இப்பயா? ஆமா இப்பதான். நான் தான் கொடுக்கணும். நீதான் கொடு. யாரை பிடிக்காதோ, யாரை நம்மளால மன்னிக்க முடியாதோ அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாரு. அவர் ஆசீர்வாதம் நீ பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். நம்மளால முடியாது, ஆனா கிறிஸ்துவின் அன்பினால் எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்காதவன், அவரை நம்பாதவன், விசுவாசியாதவனோ. பாருங்க இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய ஆலோசனை கேட்கறது இல்ல, தன் சொந்த சிந்தையில வருகிற, தன் சொந்த தீர்மானத்துல வருகிறது, அவனுடைய அறிவு சொல்றத கேட்கிறாங்க. அதோடைய பலன் எப்படி தெரியுங்களா இருக்கும்? சோர்ந்து போயிடும், தோர்ந்து போயிடுவாங்க. அவங்களால எழுப்ப முடியாது. ஏன் தெரியுங்களா? அவங்க அவங்களுடைய அறிவை கேட்டு வேலை செய்யறாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, நல்லா சொல்றேன், இஸ்ரேல் ஜனங்க அந்த எரிகோ மதில்கள் தடையா இருக்கு, இஸ்ரேல் ஜனங்க போக முடியல. அப்ப தேவன் பேசுறாரு, உன் ஜனங்களை கூப்பிட்டு இந்த எரிகோ மதில்களை 7 தடவை சுத்தி வர சொல்லு. அது சுத்தி 7 தடவை வரும்போது என்னை துதிக்க சொல்லு. அவர்கள் தேவனை துதித்தார்கள். 7 தடவை சுத்தி வந்தார்கள். 7வது தடவை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அந்த எரிகோ மதில்கள் மேல் இறங்கினது. நீ கர்த்தருடைய வார்த்தைய நீ விசுவாசிக்கணும். தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு உன்னுடைய இருதயம் மாறணும். அன்பு இல்லையா? தேவனுடைய அன்பில மாறு. மன்னிக்க முடியலையா? தேவனால மன்னிக்க கத்துக்கொள்ளு. ஒரு இடத்துல ஒரு மனுஷன்ட்ட அன்பு காட்ட முடியலையா? இயேசு காட்டுறது போல நீ காட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ஆவியானவர் சொன்னா நான் கேட்கணும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை யாரு? நீங்களா யாரு? தேவனோட பிள்ளைங்க. ஒரு தேவ பிள்ளை கூட தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடாது. அதுல ஒன்று நான் சொல்றேன், எனக்கு தெரியாது, ஆவியான சொல்றேன், divorce against God and God law. புரியுதுமா? போன வாரம் ஒரு குண்டு போட்டாரு பாஸ்டர், இன்னைக்கு ஒரு குண்டு போட்டாரு. விவாகரத்து, divorce, ரைட் ஆன்சி, கர்த்தருக்கு பிரியமில்லாதது. உன் வாழ்க்கையில உன் கணவன் மனைவி உனக்கு பிரச்சனை என்ன வந்தாலும், உன் கணவன் மேல உனக்கு பெரிய கோபமே, ஏமாற்றமே, துரோகமே இருந்தாலும், உன் மனைவி மேல உனக்கு வெறுப்பே வந்தாலும், மனைவி கணவனை பார்க்காத, கணவன் மனைவி பார்க்காத, இயேசுவை நோக்கி பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் என்கிறது தப்புன்னு படும். சத்தமே வரல, சத்தமே வரல. என்ன கத்தவர சொல்றேன்னா உண்மை தானே? அது தெரியாதனால தான் எல்லாரும் போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்குன்னு டிவோர்ஸோட இடத்துல கவுன்சிலிங் பண்றதுக்கு பாஸ்டர் இருக்காங்க. அந்த பாஸ்டர் புக்கை திறந்து பைபிளை படி, இந்த பைபிள் இப்படி அப்படி கேட்டோம் சொல்றதுக்கு அறிவும் ஞானமும் பிறக்க மாட்டுது. இல்ல எனக்கு டிவோர்ஸ் தான். கடவுளோட வார்த்தை வந்து கூட மனம் திரும்ப முடியாத ஒரு ஆத்மா, தேவனுடைய வழியை நடக்க முடியாத ஒரு ஆத்மா எங்க போகுமா?
ஆக்கினி தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்ஸ் நீங்க தேவ பிள்ளைகளாய் மாறிட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும், அதன்படி நீங்க மாறணும். இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த வார்த்தை நீங்க பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாய் இருக்கிறார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிற. பாருங்க என்ன சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கா? மனுஷனுடைய கிரியைனா என்னது? நீங்க எல்லாம் செய்யறீங்க, நம்ம எல்லாம் செய்யறோமே. நம்ம எல்லாம் என்ன பண்றோம் சொல்லுங்க, என்ன பண்றோம்? நாங்க நல்லதே செய்யறோம் பாஸ், அப்பாவி பாஸ், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ யார பத்தி என்னென்ன பேசுறன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான். அங்க வசனம் சொல்லுகிறது 19 பாருங்க, ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். மனுஷனுடைய கிரியைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சிந்தைகள், நீங்கள் செய்கிறது என்னதான் இருக்கா? பொல்லாததா இருக்கு. இப்ப இந்த பொல்லாதத தேவன் சரிப்படுத்த உங்களுக்கு உணர்த்தி உங்களை மனம் திரும்ப வைக்கிறார்னா எதனால ஆண்டவர் சொல்றாரு? சொல்லுங்க, எதனால சொல்றாரு? அவருடைய வழியில நீங்க வரும்படி தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமா தானே? இன்னைக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன், சிலவங்களுக்கு சூரியனை பார்த்துட்டா ஒரு பலம் வந்துருது, அந்த சூரியன் வந்து ஒரு பவர் வருது, என் மூஞ்சில அடிக்குது, அதோட நான் இன்கிரெடிபிளாக்கா மாறிடுறேன். அந்த சூரியன் மேல பட்டுச்சு பாருங்க, எல்லாம் ஓடிடுச்சு, நான் பி ஸ்ட்ராங். சிலவங்க சின்ன பிள்ளைய கை குழந்தை கொடுப்பாட்டி கொண்டு போய் சூரியன் காட்டுவாங்க, அப்பதான் அந்த பிள்ளை காயுமா, ஏன்னா ஈரமா இருக்கான். நல்ல வேலை வாஷிங் மிஷினை போட்டு ஒன்று தட்டி விடுங்க, அது ட்ரை பண்ணி கொடுத்துருன்னு சொல்லல, செஞ்சாலும் செய்யுங்க. என் வீட்டுல எல்லாரும் சூரிய மணிக்கு நின்றுருக்காங்க, அம்மனமா பிள்ளைங்க, ஏன்னா அங்கிருந்து வைட்டமின் நேரா வருதான் ரேகனுக்கு மூக்குல, அதனால நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயா, ஆண்டோட வார்த்தை நம்மளை சுத்தப்படுத்தும், ஆண்டோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு பழைய வினைகளை, பழைய சுபாவங்களை, பழைய எண்ணங்களை நீங்க செய்யாதீங்க, செயல்படுத்தாதீங்க. வசனம் சொல்லுது, சிலவங்க சுரூபத்தை, சில அடையாளங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க ஹாக்கா என்னது, அது என்ன சொல்லுவாங்க, இது ஹல்கோகன் இல்ல, அந்த இது பல்லக்கிடம் உடன்படிக்கை. நம்மளுக்கு கண்ணுக்கு ஏன் நம்ம வைக்கிறீங்க, அதெல்லாம் வச்சாதான் ஐயோ கர்த்தர் இருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கிற முக்கியம் இல்ல, இயேசு நம்ம கூட இருக்க. உங்க கூட உங்க மத்தியில இயேசு இருந்தா போதும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதோட அடையாளம் எல்லாமே முழுவதுமே இயேசு தான். அல்லேலூயா. இந்த ஸ்பாட்லைட் பார்த்தாதவங்க உங்களுக்கு என்ன வச்சா இயேசு நம்புவீங்க. அல்லேலூயா. இயேசு என்பவர் அடையாளத்தால, இயேசு என்பவர் ரட்சிக்கப்பட வைக்கிறவர், நம்மள ரட்சிப்புல நடத்துகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த இயேசுனால தான் முடியும். ஆமென். நம்மளோட விசுவாசம் இயேசு மேல இருக்கும்போது நம்மளுடைய வழிகள் எல்லாம் அவர் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். வசனம் சொல்லுது பாருங்க 19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடி, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதை. நல்ல கவனமா கேளுங்க. எல்லாரும் நம்புறீங்க, நான் சொல்ற மனுஷனை நம்பாதுன்னு நீங்க என்ன பண்றீங்க? மரியக்கா என்ன பண்றோம், சாந்தி என்ன பண்றோம்? அவங்கள தான் நம்புறோம். பாஸ்டருக்கு என்ன தெரியும்? நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட்?
ஏன்னா அவன் முட்டை திருடி எத்தனை முட்டை உனக்கு கொடுத்து சாப்பிட்டுருக்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நான் சொல்ல, அம்மா உன் மொழியே சரியில்லை, திருட்டு கலக்கு உங்களுக்கு போறாம பேச, எனக்கு சூப்பரான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அப்புறம் வாங்கும்போது தானே தெரியும். சொல்லும் போதே அடியே நான் கேட்கிறேன் பாஸ்டர் கேட்காது. பாஸ்டருக்கு போறாம அதோட சேர்த்து அவங்க அம்மாவும் பேக்கப் சிங்கர் பாடுவாங்க. ஆமா பாஸ்டருக்கு போறாம. அப்புறம் அங்கிருந்து ஒரு சாங் லீடர் பாஸ்டருக்கு போறாம அவங்க அப்பா, அவங்க அண்ணன் கீபோர்ட்ல இருந்து பீ 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 பாஸ்டருக்கு போறாம. அப்படியே போ வாங்கு சொன்னா ஆலோசனை கொடுக்குறாங்களா? கேட்டு அதன்படி மனம் திரும்பும் போது கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அங்க 19 வசனத்துல சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. மனுஷனுடைய கிரியையை நம்பாத. யாரை நம்பாத? மனுஷனுடைய கிரியைகளை நம்பாம இருக்கிற முடியுதா? சொல்லுங்களேன், நம்பாம இருக்க முடியுதா? ஒரு ஆளு நம்மளுக்கு உதவி செஞ்சிட்டாங்கன்னா அவங்களை எப்படி நம்புவோம்? சொல்லுங்க, எப்படி நம்புவோம்? தெய்வம் என் கண்ணுமுக்கு நடமாடுகிற என்ன நிறைய பேரு நான் நம்பவே மாட்டேன். அது முக்கியமா வயசானவங்க சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நீங்க எங்களுக்கு தெய்வம் மாரி இருக்கீங்க, நீங்க தான் என்ன கால் வருவேன். நான் கேட்டுக்கவே மாட்டேன், நீங்க எனக்கு தெய்வம் போல இருக்கிறீங்கன்னு அப்படி போயிடுறேன். ஏன் தெரியுங்களா? இது நம்மளுக்கு வளம் போடுது மாற்றத்துக்கு. இயேசுவை தவிர வேறு எந்த நாமத்தையும் நீங்க மகிமைப்படுத்தாது. அல்லேலூயா. இயேசு வைக்க வேண்டிய இடத்துல உங்க கணவர் போட்டோ மனைவி போட்டோ வைக்காதீங்க. அல்லேலூயா. சிலதுக்கு ஒன்றும் புரியல. பாப்பேன், செத்து போனவங்களோட படத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு கும்பிடு போடுவாங்க. ஏன் நீங்க போயிட்டு, நான் தவறா பேசல, நீங்க வேணும்னா அவங்களோட குழி நோண்டி பாருங்க, ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி நான் டச் பண்ணல, சரி அவங்களாம் கோவப்பட்டுருவீங்க. கிறிஸ்துமஸ் தீபாவளின்னு மாறி கிறிஸ்துமஸ்க்கு போய் படல் வைக்கிறாங்க. எங்க பாட்டிக்கு கோழி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தா சுரேஷ் பாவம் பஸ் விட்டுருங்க பஸ். எங்க தாத்தா கருப்புட்டு வச்சு வாங்கோலி வச்சா தாத்தா இறங்கி வந்துடுவார். இப்ப இறங்கி வந்து என்ன பண்ண போற? தாத்தா இருக்கும்போது இந்த ஆளை தாத்தா சீக்கிரம் போயிட்டு வரும், என் தலை தாங்க முடியல, வெறுவை எடுத்துருவா. எங்க தாத்தா என் அனுபவத்தையே சொல்றேன், சும்மா விட மாட்டாரு. வந்து கொலை நோண்டுடா, டே இது பைத்தங்காக்கு கயிறு கட்டுடா, அப்புறம் என்ன பண்ண கத்திரிக்காக்கு மண்ணு போடுடா விட்ட வச்சு. ஆனா சொல்லல. ஆனா கடைசியா எங்க தாத்தா அனுப்பும்போது நான் தான் பாடு ஊத்துனேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஹங்கிரி. எங்க தாத்தாவு பாட்டி தாத்தா கடைசியா பால் ஊத்துட்டாங்க. அவரு மேல இப்படி கிடக்குறாரு. ஹங்கிரிக்கு நாங்க கொஞ்ச நேரம் ஊத்துனேன். சரி ஹங்கிரி போயிட்டு வரோம். மனுஷனுடைய சிந்தைகள் தேவனுடைய சிந்தை வழி அல்ல. தேவன் அப்படி நம்மளுக்கு கத்துக் கொடுக்கல. நீ தேவ சிந்தை உள்ளவனா, தேவ பிள்ளையா, தேவன் வழி நடத்துகிறவனா மாறணும். வசனத்தை வாசிக்க முடியுமா? வாசி. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோ மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் நீ மனுஷனை நம்பாதே. யாரு? எலிசாவுடைய மகன். ஐயா நம்பாத மனுஷன் எல்லாம் கைவிட்டு ஓடு போயிடுவான். நீ தான் பேனிக்க வேண்டாம். இயேசு மட்டும்தான் வந்து மகனே இளைப்பாறு வா இடத்துல கூட்டு போய். யாரையும் நம்பாதீங்க ஜஸ்டின் பிரதர் ரஞ்சித், யாரையும் நம்பாத இயேசுவை தவிர. மனுஷனுடைய சிந்தை என்னமா? பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் இயேசுவை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. பிசாசு, உலகம், உலக பெருமை, உலக ஆசை, உலக இச்சை, உலகத்துக்கு உண்டான எல்லாம் அவர்கள் விரும்புறாங்க. இயேசுவை விரும்ப மாட்டாங்க. அப்புறம்
அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஆக்கினி தீர்ப்பு ஏன் தெரியுமா வருது? நீங்க இயேசுவை விரும்ப மாட்டீங்க, வெளிச்சத்தை விரும்பல, இருளை நீ விரும்புகிற. சிலதுங்க தூங்கும் போது எல்லாம் இருட்டாதான் தூங்கும், பச கண்ணே தூக்கம் வருது, கொஞ்சம் லைட் இருந்தாலும் அப்படியே போத மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. சிலவங்களுக்கு சில சும்மா. ஆனா வேதம் சொல்லி தெரியுங்களா, இருளானது உங்க வாழ்க்கையில் இருந்தா வெளிச்சம் உள்ள இயேசுவை நம்ம விசுவாசிக்க முடியாது, தேட முடியாது. உங்க இருளான வாழ்க்கையை விட்டு வெளிச்சம் என்கிற இயேசு கிட்ட வாங்க. தொடர்ந்து வாசிங்க பாருங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறார். யார பகைக்கிறாங்க? பாஸ்டரை பகைக்கிறாங்களா? சொல்லுங்க, யார பகைக்கிறாங்க? யாருன்னா பிரச்சனை? உன் ஆசை நிறைவேறிச்சா? ஜெபம் கேட்டார் ஆண்டவரு, ஜெபத்தை கேட்டாதான் நீங்க உட்கார வச்சிருக்காரு. உன்னை ஒளிய விரும்ப மாட்டாங்க, எதை விரும்புறாங்க? இருள் என்பது என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல உண்டான பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகளை நீங்கள் பின்தொடராதீங்க. இப்ப எல்லாரும் சரி நான் அது பேசுறேன்னா பசங்களை குத்தி காட்டுறீங்க. ஐயோ சொல்றது நல்லது. என் மனைவி இந்த கேட்பாங்க, எனக்கு ஒரு தோடு போட்டா, ஐயோ மாசம் பேசிட்டேன் இப்படின்னா வருஷத்துல அப்படி போட்டா ஓகேவா? நீ இப்படி போட்டா ரொம்ப அழகா இருக்க, இப்படி போட்டீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கு, வேற இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன் சில நேரங்களை நாங்க ஆவிக்குரிய கண்களை பார்க்கும்போது தேவனுடைய படைப்பு எப்படி தெரியுங்களா? சார் ஆண்களுக்குலாம் எதுவும் சொல்லல, பெண்களுக்கு மட்டும் சொல்லுங்க. ஆண்களுக்கு நான் சொல்லி சரியாக்கிட்டேன். சிலர் பார்த்தீங்கன்னா கோடு போடுங்க, எங்கேயும் இங்கிருந்து வீட்டுக்கு எப்படி போறதுன்னு வீட்லயே வரைஞ்சு கொண்டு வரணும். ஆம்பளை பையன்கிட்ட உறுதியா சொல்ல, பெண்கள் ஏதாவது சிஸ்டர்ட்ட சொல்லி சொல்லுவேன். ஆண்கள் சில நேரத்துல டேய் ஜட்டி எதுக்கு போடுறாங்கன்னா உள்ளுக்கு போடுறாங்க, வெளியே பார்க்கப்படக்கூடாது. ஏன்னா கத்துக் கொடுக்கணும். தேவன் எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார், நம்மளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிறார். அது முக்கியமா நம்ம தமிழ் ஜனங்க எல்லா சூழ்நிலையும் நம்மளை சரிப்படுத்திக்கணும். ஃபேஷன் பாஸ், உன் ஃபேஷன் உன்னுடைய ரூம்ல வச்சு நீ கண்ணாடி மணிக்கு எவ்வளவு வேணாலும் பார்த்துக்கோ, ஃபேஷனா நீ நடந்துக்கோ, பறந்துக்கோ, மேல நின்று. ஆனா வெளியே வந்துட்டா நம் தேவனுக்கு சாட்சியா இருக்கு, தேவனுக்கு ஒளியா இருக்கு. நானும் சிஸ்டர் ஒரு ஃபினரலுக்கு போனோம். அங்க ஒரு நபர் வந்திருந்தாங்க. சிஸ்டர் அந்த நபர் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட், ரொம்ப மரியாதை. அந்த நபர் அந்த ஃபினரலோடைய இறந்து போன கணவனுடைய மனைவி அந்த பொட்டியில உட்கார்ந்து அப்படியே படுத்து அழுகுறாங்க. சிஸ்டர் அந்த நபர் வராங்க, அவர் வராது. ஓ அப்படிங்களா, நான் அப்படியே பார்த்துக்கிட்டேன். அந்த நபர் வந்தாங்க, கை நீட்டியா, இப்படி நீட்டு, இப்படி நீட்டு, இப்படி நீட்டு. அந்த நபர் வந்து சிஸ்டர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்கன்னு. சிஸ்டர் அப்படி அந்த சிஸ்டர் என்னோட மனைவி சட்டையை பிடிச்சிட்டு, நீ அந்த ஆள் கூட நிக்காத, தூரமா வா, ஏன்னா ஆவி சரியில்லை. I'm like my sister. அவன் உதவா அவன் உன் அப்பாங்க அக்காடெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. அடி அக்காட் அப்பாங்க அக்காட் எனக்கு தெரியும் அதோட ரிசல்ட் என்னன்னு, பட்டு வந்தவன் நான் சொல்றேன். அப்பாங்க அக்காடு அடி அக்காடெல்லாம் நம்மளுக்கு இல்ல. உண்மையா அண்ணனா ஓகே, நான் சம்டைம் என்ன டென்ஷன் ஆக்குறதுக்கே செய்வாங்க. என் தங்கச்சி பஸ் அப்படின்னு எப்படியே போங்க. அதே வேற ஆளா இருந்துச்சு. சபை என்பது பரிசுத்தத்தை கத்துக் கொடுக்கணும், சபை என்பது ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும். I nothing, I sit down much beside my sister. You nothing, but I have something. என் கண்ணு சமாதானமா பிரசங்கம் பண்ணுமா இல்ல பாத்துக்கிட்டே பிரசங்கம் சொல்லுங்க சிஸ்டர்.
உன்னால யார் பாவம் செய்யற? நான் கெட்டு போறேன். ஒழுங்கா நீ உட்கார்ந்து நான் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுவேன். நத்திங். ஏன் உங்களுக்கு மட்டும் தப்பா தெரியுது? நீ ஏன் அங்க உட்கார்ந்து? உனக்கு இல்லையா வேற இடத்துல? I'm nothing, pastor. He is my cousin sister. உன்னோட cousin sister, but inside what is I don't know. சிலர் பார்த்துருக்கீங்களா, கணவர் மனைவி கூட உட்கார மாட்டாங்க, சர்ச் மெம்பர்ஸ் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு 5 கல்லு தாவீது வச்சிருக்கோமே கொடுங்க. நிறைய கோழி ஆத்து, கோழி ஆத்தா, கோழி ஆத்தா, இதெல்லாம் கோழி ஆத்து தான். அப்படி நெத்திலே போறோம். உன் மனைவி கூட உட்கார முடியல, போய் யார் கூட உட்கார்ந்து இருக்கிற? அது பார்த்தா அட்டை கோப்பியாவும் இருக்கும். ஆனா நம்மள பேரு டிராமா பண்ண வேற யாரும் இல்ல. எங்க எப்படி நடக்கிறோம் அப்படி நடப்போம். பாஸ்டர் ஜேக்கப் வந்துட்டாரா, நான் அம்மா செய்யும், அம்மா கூட உட்கார்ந்து. ஆனா பாஸ்டர் ஜேக்கப் இல்லைன்னா அது பண்ற வாழ் இருக்க. ஆண்டவர் நம்மள அவருடைய அன்பினால தான் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்களும் நானும் அவரோட அன்பில நிலைத்திருங்க. நம்ம வாழ்க்கை கத்த சரிப்படுத்த. அவன் எனது ஒன்றுமா நம் திருவிழா ஆராதனைக்கு போவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய